பொதுவாக அந்த கொரியன்ஸோட சைக்கோ த்ரில்லர் மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருப்பாங்க இல்லையா. இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்தே அடுத்து என்ன யார் இந்த கொலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரியே படத்தை கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ கொலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே தான் கொலை நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த யாரோ ஒருத்தர் சவத்தில் பெயிண்ட்மே பண்ணி வச்சிடறான். சரி, அவன் தான் கொலை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறானா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. ஸோ போலீஸ் அந்த கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இவன் ஏன் சவத்தில் இந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுட்ருக்கான் அப்படின்றதுலாம் ரொம்ப சூப்பராக ஒரு சொன்ன படம் தான் கிஃப்டட் ஹேண்ட்ஸ். ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனோட பேர் தான் யங். இவன் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கான இடம். அதாவது நம்மளுக்கு கீழே ஒருத்தவங்களாம் சேர்த்து விட்டுக்கிட்டே போகணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் தான் இப்போ பார்ட் டைமாக ஜாயின் பண்ணியுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ மந்த்லி அச்சீவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு தான் அந்த மந்த்லி அச்சீவருக்கான அவார்டுமே கிடைக்க போகுது. ஸோ அது வாங்குறதுக்காகவே ஐயா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ்மே வராங்க. மக்களை ஏமாற்றி பணமாக சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை எல்லாரும் நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான். ஏன்னா அவனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா. அவன் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறான். ஆனால் முடியவே இல்லை. சரி, கடைசியில் இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவனை அவனே பிடிச்சி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான்டா நானும் இவ்வளோ நாள் இங்கே டிடெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பெரிய பிட்டாக போடுறான் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் இது உங்கள் ஏரியா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அட தப்பு பண்ணவங்கள யார் பிடிச்சா என்னங்க, வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியுமே இந்த இடத்துல சமாளிச்சிடறான். அங்கே அவனோட ஸ்டேஷன்லாம் காமிக்கிறாங்க. அவனோட சீனியர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. உனக்கு இதெல்லாம் தேவையா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அட நம்ம வாங்குற காசு நம்மளுக்கெல்லாம் பத்தவே மாட்டேங்குது, நான் பார்ட் டைமாக ஏதாச்சும் நல்லா ஏர்ன் பண்ணலான்னு போய் தான் சேர்ந்தேன். ஆனால் அது இப்படி மோசமாக இருக்கும்லாம் நினைக்கவே இல்லை. ஆரம்பத்தில் நல்லவங்க மாதிரி தான் பேசினாங்க, ஆனால் இப்படி ஏமாற்றி தான் காசு சம்பாதிக்க வச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முதல்ல போய் உருப்படுற வழியை பாரு அப்படின்னு சீனியர் ஆஃபீஸர் திட்டி அனுப்பிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் எதையோ பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து நம்ம யாங் என்ன பண்ணுறான்னா, தம்பி இந்த மாதிரி சவத்தில் வரைகிறதுலாம் இல்லீகல்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, பப்ளிக்கில் யூரின் போகிறது கூட தான் தப்பு அப்படின்ட்டு அவன் சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. ஆனால் நம்ம யாங் அந்த பெயிண்டரை தொட்டோடனே அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்துடுது. ஸோ அதனால அவன் கண்ணில் பெயிண்ட் அடிச்சுட்டுமே இவன் ஓடிடுறான். அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. தன்னோட குழந்தைய காணோன்னு ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாங்குமே இல்லைம்மா கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு இருக்கான். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மீட்டிங் மாதிரியுமே போயிட்டு இருக்கு. என்னென்ன கேஸை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத பற்றி. ஸோ எல்லா கேஸை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை மிஸ் ஆன கேஸை பற்றி மட்டும் பேசவே இல்லை. ஸோ யாங் என்ன சொல்கிறான்னா, ஏன் அந்த குழந்தை மிஸ் ஆனது ஒரு கிட்னாப்பிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இந்த சாங்கன்ற ஆஃபீஸர் அதெல்லாம் கிட்னாப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக 10 மணி நேரத்துக்குள்ளே பணம் கேட்டு மிரட்டியிருக்கணும். இங்கே இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ குழந்தை வேற எங்கேயோ தான் போயிருக்கும், திருப்பி வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். யாங்க்கு அந்த கேஸில் ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதனால சீனியர் ஆஃபீஸருமே கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி இதை நீ வேற ஆங்கிளில் விசாரிக்கணும்னு நினச்சேன்னா உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவனுமே இவனோட ஆங்கிளில் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த வழி, அந்த வழியில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த வழியில் இருந்த மக்கள்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே அந்த குழந்தைய பற்றி நிறைய விசாரிக்கிறான். ஆனால் என்ன கேட்டோம் அவனுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலாகுது. கடைசியாக அந்த காண போன பொண்ணை பாடியாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அந்த பொண்ணு ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி ஒரு பழைய பிளே கிரவுண்டுக்குள்ளேயுமே புதைச்சி வச்சுருக்கான். ஸோ போலீஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஃப்ரீசரில் இருந்திருக்கா. செக்ஸுவல் அபியூஸ்க்கான எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து காசு கேட்டு எதுவுமே மிரட்டவே இல்லை. ஸோ எதுக்காக அந்த கில்லர் இவ்வளோ கொலை பண்ணியிருக்கான், அவன் ஒரு கண்டிப்பாக சைக்கோவாக தான் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. இந்த கேஸ் ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது. ஸோ 1 மாசமாக காணாம போன பொண்ணை தேடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்கான இன்சார்ஜான நம்ம ஹீரோவை கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட்மே பண்ணுறாங்க. அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. இவனுமே பிடிச்சி நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இது கிட்னாப்பிங் கேஸாக தான் இருக்கும்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ்மே ஆகுது. நம்ம ஹீரோவுமே அந்த இறந்து போன பொண்ணு கிடைச்ச பாடி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு சாரி என்ன மன்னிச்சிரு, என்னால் ஒன்று சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அன்றைக்கி நைட்டே போய் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா டிவியில் அந்த நியூஸை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து போன பாடி கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த அவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அன்றைக்கு ஒரு நாள் ஒருத்தவன் நைட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த இடத்த போயிட்டு பார்க்குறான். பார்த்தா எக்ஸாக்டாக இந்த க்ரைம் சீன் எப்படி இருக்கோ இதே தான் அவன் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறான். எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இது எல்லாத்தையுமே ஒரு டாப் வியூலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதை தான் அவனுமே வரைஞ்சி வச்சிருக்கான். அந்த க்ரைம் சீனை மட்டும் அவன் வரையலை, அதுக்கு பக்கத்துலேயே யாரோ ஒருத்தவன் எதையோ ஒன்று கதவுக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரியும் ஒரு பில்டிங், அந்த பில்டிங்
பில்டிங்க்கு மேலே பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான். சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒரு அம்மா வந்து அந்த பெயிண்டிங்கை போட்டு அழிச்சிட்டு இருக்கு. ஏன் அம்மா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது வரைஞ்சி வச்சேன்னு தெரியல அப்படின்னு அவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருக்க. அட இருமா ஒரு நிமிஷம், இது எனக்கு முக்கியமான எவிடன்ஸ், எதையுமே அழிச்சிடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது கண்டிப்பாக அழிச்சே ஆகணும் லஞ்சுக்குள்ள அப்படின்னு அவங்க ஒரு சைடு அழிச்சிட்டு இருக்காங்க. சரி இரு நான் ஃபோட்டோவாச்சும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்க. ஆனால் அவங்களும் நீ என்ன தானே ஃபோட்டோ எடுக்கிறேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவனால் பாதி தான் ஃபோட்டோவுமே எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரு இடத்தோட பேருமே போட்டிருக்கு. இப்போ இந்த இடத்த நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணுமே உட்காந்துருக்கு. இந்த இடம் தானே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி தான் அந்த பில்டிங்குமே இருக்குது. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ணுறான்னா இந்த பெஸ்ஸில் வச்சுக்கோ, இந்த மாதிரி தெரியாதவங்க யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது சரியா, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஸோ அந்த இடத்துக்குள்ளேயுமே போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான் ஏதாச்சும் தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணோட பேக் அங்கே தான் இருக்குது. அப்போயே அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது கொலைகாரே பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொலைகாரனுமே அங்கே வந்துடுறான். ரெண்டு பேருக்கும் செம்மையாக ஃபைட் நடக்குது. கொலைகாரனுக்குமே முதுகுலேருந்து நல்லா ரத்த வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படியாச்சும் அவனை பிடிச்சிடலான்னு ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் இவனை பாட்டிலால் அடிச்சுட்டுமே எஸ்கேப் ஆயிடுறான். இங்கிட்ட ஒரு சைடு இந்த மொத்த போலீஸ் டீமே இந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஷாக்கு. ஏன்னா அவனும் சஸ்பென்ஷனில் இருக்கான். இந்த கேஸை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே அவனுக்கு தெரியாது. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒன்று எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு சரி ஒரு நிமிஷம் இதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அதில் அந்த அம்மா மூஞ்சியை தவிர வேறு எதுவுமே இல்லை. யாருப்பா இது உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சஸ்பென்ஷன் முடிஞ்சுமே ஜாயின் பண்ணுறான். ஸோ கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அன்னைக்கு அந்த பெயிண்டரை பார்த்துருப்பான் இல்லையா. ஸோ அவன் பெயிண்ட் பண்ணி போட்டு போனால் அந்த ஒரு பாட்டிலுமே எடுத்து வச்சிருப்பான். அந்த பாட்டிலில் ஒரு கடையோட பேருமே போட்டிருக்கு. சரி அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டையுமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகிறவல்ல அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா சரி இது கொலைகாரன் கொலை பண்ணா ஓகே, ஆனால் எதுக்கு அந்த பொண்ணை சாகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வைக்கணும்? நீ நல்லா யோசிச்சு பாருவே, நிறைய பேர் நம்ம ஊரில் அவங்களோட குப்பைகள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி தான் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவனுமே இந்த பொண்ணை ஒரு குப்பை மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதைச்சி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கடையிலையுமே போயிட்டு இந்த கேனை வாங்கினது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா இந்த மாதிரி கேனை எக்கச்சக்கமான பேர் வாங்குவாங்க, அதில் நான் எப்படி இந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பெயிண்ட் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் அவங்கள யாராச்சும் வித்தியாசமாக உங்களோட நல்ல ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் நல்லா யோசிச்சு பார்க்குறாரு. திடீர்னு ஞாபகம் இருக்குது, ஒரே ஒரு நாள் மட்டும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த மழையை கூட கவனிக்காமல் ஒருத்தர் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு கலரை மட்டும் மாற்றி அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அது அவ்வளோ பெரிய கலர் வித்தியாசம்லாம் கிடையாதுப்பா, ரொம்ப ஒரு மைல்டு ஷேட் தான் மாறி இருக்கும். ஆனால் அதை கூட கரெக்டாக வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பலன் கூட பார்க்காம வாங்கிட்டு சில்லறை கூட எங்கிட்ட இருந்து வாங்காமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அவன் பார்க்க இப்படி தான் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அன்னைக்கு பார்த்த அடையாளத்தை வச்சு சொல்லும் போது ஆமாம் அவன் பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக அப்படியே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையிலேருந்து ஒரு சில நாள் அவனோட வீட்டுக்கு டெலிவரியுமே பண்ணியிருப்பாங்க போல இருக்கு பெயிண்ட்டு. அதனால அங்கேருந்து அவனோட அட்ரஸ்மே கிடைக்கிது. அவனை தேடி அங்கேயுமே போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே சரியாக அவனை அடிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி எத்தனை பேருடா இன்னும் கொலை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்க, கொலை பண்ணிட்டு ஒரு இஷ்டத்துக்கு பெயிண்ட் வேற பண்ணி வைப்பியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா நான் அதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் அவனோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு நீ தப்பான ஆள் அடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் காமிக்கிறான். பார்த்தா குப்பையெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாமல் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இவனுமே அவனோட கழுத்தை பார்க்குறான். பார்த்தா கழுத்தில் அன்னைக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அது மாதிரியான எதுவுமே கிடையாது. அப்போ தான் அவனுக்குமே புரியுது இவன் அந்த கொலைகாரன் கிடையாது அப்படின்றது. இருந்தாலும் அவன் மேலே சந்தேகமாக இருக்குது. அவனுக்கே தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட்டுமே இப்படி திடீர்னு எங்கேயோ தனியாக போயிட்டு எதையோ போய் அழிச்சிட்டு இருக்கான். ஸோ பெயிண்ட் பண்ண வேண்டியது அழிக்க வேண்டியது இதான் உன் வேலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே இருந்துமே தப்பிச்சு போக பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பிடிச்சி வச்சுட்டு அவனோட செல்ஃபோனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா டயல்டு நம்பர்ஸ், இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால்னு ஒன்றுமே கிடையாது. நீ கொலையும் பண்ணிட்டு இப்படி எல்லாத்தையும் அழிச்சு வேற வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நல்லா செக் பண்ணும்போது ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைக்கிது. ஸோ அந்த நம்பரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அது யாருன்னு பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோமே போகிறான். ஸோ அவனுமே வந்துட்டு குப்பை இந்த மாதிரி போட்டு போகும்போது பார்த்தா அந்த குப்பையை ஃப்ரீஸ் பண்ணி போட்டு போகிறான். ஸோ கண்டிப்பாக கொலைகாரன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே போயிட்டு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறான். பார்த்தா அது ஒரு பையனே கிடையாது, அது ஒரு பொண்ணு. சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன், சரி கிம்ஜூன் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிம்ஜூன் அப்படின்றத அந்த பெயிண்டரு. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நானும் ஹை ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் அவனை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அவன் தான் அமெரிக்கா போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அவனுக்கு புரிய வருது அவன் வந்து அமெரிக்கா போயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ப வச்சுட்டு இங்கே தான் இருந்துட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க அவனை நான் பார்த்தே 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்படி வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவளோட பெயிண்டிங்கை கிம்ஜூன் அப்படின்னு வரைஞ்சிருக்க மாதிரி பேர் போட்டிருக்கு. அவனை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இதே இப்போ கொடுத்தான் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டுட்டு இருக்கு. அப்படியே கீழே காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே இந்த கிம்ஜூனை விட்டுட்டு தான் இவன் மேலே வந்துருந்துருப்பான். ஸோ அங்கேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறான்னா அவனோட கையை பிடிச்சி இந்த கிம்ஜூன் ஏதோ மாதிரி அழுத்துறான். அப்படி அழுத்தும் போது அவனோட கண்ணு ஒரு மாதிரி ப்ளூ கலராக மாறுறது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ரொம்ப பெரிய ஃப்ராடு தானே, இப்படி பண்ணி தானே ஊரை ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்னென்னமோ பேசி அவனுக்கு மயக்க வர வச்சு
அங்கேருந்து தப்பிச்சுமே போயிடறான். ஹீரோ வந்து தேடி பார்க்குறான், எங்கேயுமே இந்த கிம் ஜோனை காணா. அவனுக்கு ஸ்டேஷன்லேருந்துமே மெசேஜ் வருது, இந்த மாதிரி புதுசாக ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தவங்க கடத்த பார்த்துருக்கா, அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்டுமே வாங்கிட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க வந்தாங்க, காரில் நாய்க்குட்டி இருக்குது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டாங்க. நான் போயிட்டு பார்த்தேன், ஆனால் அந்த நாய் செத்து போய் கிடந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்கே அப்படியே வேற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. எக்ஸாக்டாக அதே சீன் நடக்குது. என் காரில் நாய் இருக்குது, அதுக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணுமே சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அந்த பொண்ணு அந்த மாதிரி வரும்போதே அவளுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக பார்க்குறான். அந்த குட்டி பொண்ணுமே தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறா. அவங்க வீட்டில் போயிட்டுமே நடந்தது சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்பவே ஒரு மோசமான குடிகாரனாக இருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் யாருமே இல்லை, நீ என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவையுமே சாத்திடுறான். இந்த இடத்துக்கு அந்த கொலைகாரி சிரிச்சுக்கிட்டே இப்படி இந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஸோ ஒரு சீனில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்கு விசில் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுமே. அடுத்த நாள் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், அந்த விசில் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறான், அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கிம் ஜோனை பார்க்குறதுக்கு தான் போகிறான். இங்கே பாரு, நீ தான் கொலை பண்ணியா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணு இருக்கிற இடம் உனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஃபைட் நடக்குது ரெண்டு பேருக்குமே. இப்போ இந்த கிம் ஜோன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி அப்படியே அழுத்தி அவனோட மெமரிஸ்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கண்டுபிடிச்சா உன் தம்பி திரும்ப வந்துருவானா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். ஸோ அதை கேட்டு அவனுக்கு சரியான ஷாக்கு, அப்படியே அந்த இடத்த விட்டே போயிடறான். ஸோ அப்படியே நம்மளுக்கு அன்றைக்கி நைட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட தம்பி ரெண்டு பேருமே ஒரு சின்ன வயசாக இருந்திருக்காங்க. அவங்க தம்பி வந்து நம்ம ஹீரோ கிட்ட நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்திருக்கான். ஆனால் திரும்பி வரும்போது அவன் உயிரோட கிடையாது, யாரோ அவனை கடத்திட்டு போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொலை பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த கில்ட் இருந்துகிட்டே இருக்குது, நம்ம தானே தம்பி அங்கே நிற்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் காணாமல் போன குழந்தைங்களை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல இவன் இவ்வளோ ஆர்வமே காட்டியிருக்கான். ஏன்னா அவன் தம்பிக்கு இந்த மாதிரி நிலைமை ஆனதுனால இங்கே அந்த காணாமல் போன குழந்தையை காமிக்கிறாங்க. சுற்றி பார்க்குறான், பார்த்தா ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளேயுமே அவளை போட்டு அந்த கொலைகாரை அடைச்சி வச்சிருக்கான். சுற்றி கொஞ்சம் பால்ஸ் இருக்குது, பக்கத்தில் ஒரு நாயுமே இருக்குது. இப்போ தான் அவனோட ஃபேஸை காட்ட போகிறாங்க, ஆனால் ஃபுல்லாக காட்டலை. அந்த குழந்தை ரொம்ப பயந்துட்டு இருக்கு. ஒரு இன்ஜெக்ஷனுமே எடுத்துகிட்டு வந்து அந்த நாய்க்குமே போட்டுட்டு இருக்கா. அடுத்து இங்கே ஒரு டே கேர் சென்டர் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கிம் ஜோனோட கான்டாக்டில் ஒரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, ஸோ அந்த பொண்ணு இங்கே தான் ஒர்க் பண்ணுறா. ஸோ அந்த இடத்துக்குமே நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த கிம் ஜோன் ஃபஸ்ட்டு ஒரு க்ரைம் சீனை வரைஞ்சிருப்பா இல்லையா, ஸோ அந்த பெயிண்டிங்கை காமிச்சிட்டு இந்த பெயிண்டிங் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த பெயிண்டிங்கை கண்டிப்பாக ஒரு இமேஜினேஷனில் தான் வரைஞ்சிருக்க முடியும். ஏன்னா இந்த பெயிண்டிங்கை பாருங்கள், இந்த பெயிண்டிங்கை கண்டிப்பாக ஒரு வானத்திலேருந்து பார்த்தா தான் வரைய முடியும். சாதாரணமாக பார்க்குறவங்களாலலாம் இந்த ஆங்கிள்லேருந்து வரையவே முடியாது, மேலே இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா மட்டும் தான் இதெல்லாம் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே, ஒரு குழந்தை ரீசெண்டாக இறந்து போச்சு இல்லையா, அந்த கிரைம் சீனை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கிம் ஜோன் இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வரைஞ்சிட்டான். அதனால இந்த விஷயத்தில் நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நீ எனக்கு சொல்லு அப்படின்ட்டு இவன் கேட்க, அப்போ தான் அவள் ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பொண்ணை ஒரு கேங் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறான்னா, அவனோட கையை பிடிச்சி அவனை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீ பழைய ஸ்கூலில் ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ் ஒன்று இந்த ஸ்கூலுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உண்மைகள்லாம் அவனோட கையை பிடிச்சே அவன் வந்து சொல்லியிருக்கான். ஸோ அதையுமே அந்த பொண்ணு லைவாக பார்த்துருக்கா. ஸோ அதையுமே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஸோ கிம் ஜோனால ஒரு சில விஷயங்களை தொடும்போது அதோட பாஸ்ட்டு, அவங்களோட மெமரிஸ் இதெல்லாம் அவனால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே போயிட்டு செக் பண்ணி பார்க்குறான். ஸோ ஆன்லைனில் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷனுக்கு பேர் சைக்கோமெட்ரி அப்படின்னும், அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருளையோ இல்லை ஏதாச்சும் மனிதர்களையோ தொடும்போது அவங்களால ஒரு சில மெமரிஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். ஸோ அந்த பொண்ணு வேற என்ன சொல்லியிருப்பான்னா, ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதில் அவங்க இறந்துமே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போதும் அதை பற்றியுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறான். ஸோ அப்படி நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் இதே பவர் இருந்திருக்கு போல இருக்குது. அவங்க அப்பா அந்த பவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. நானும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரோட்டில் ஆக்சிடென்ட்மே ஆகுது. இந்த விஷயங்கள் அப்படியே அவனுக்கு கனவாக வருது. இதனால தான் கிம் ஜோன் வந்து அவனையே அவன் வந்து தனிமைப்படுத்திக்கிட்டான். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, என்னால் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வருது கிம் ஜோன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவனால் இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா, அந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறான். சரி அவன்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காகவே நைட்டு ஃபுல்லாமே அங்கேயே தூங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மார்னிங்குமே அவன்கிட்ட போயிட்டு, உனக்கு நடந்த எல்லா விஷயமே எனக்கு தெரியும், உங்கள் அம்மாவுக்கு நடந்ததுக்கு நீ எல்லாம் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா கிம் ஜோனை வந்து வீடை காலி பண்ண சொல்லி ரொம்ப நாளாக வந்து ஒருத்தவங்க சொல்லி தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி வந்து பிரச்சனை பண்ணும்போது இன்றைக்கி தான் நம்ம ஹீரோ கூட இருக்கான் இல்லையா, ஸோ அவனையுமே போயிட்டு இந்த விஷயத்தில் அவனுக்காக ஹெல்ப் பண்ணுறான். அதனால அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சரி உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கிம் ஜோன் கேட்கும் போது, இப்போ ஒரு பொண்ணு காணா போயிருப்பா இல்லையா, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸையுமே கொடுத்து இதை தொட்டு பார்த்துட்டு உனக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி முன்னாடி இருந்து அந்த கிரைம் சீன்
உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ ஒரு விசில் அடிக்கிறான், புறா வந்து அவனோட கையில் வந்து உட்காருது. ஸோ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி புறாக்களை தொடும்போது கூட அதுங்களால என்ன பார்க்க முடிஞ்சோ அதை என்னாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ தான் அவனுக்குமே புரிய வருது, அந்த ஒரு டாப் ஆங்கிள் இருந்து தான் அது வரைஞ்சிருப்பான் இல்லையா. ஸோ புறாவோட கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கும், அதனால தான் எக்ஸாக்டாக அவனுமே அதே மாதிரி வரைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் அப்படியே தொட்டு பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷுவல்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல பால்ஸ் நிறையா இருக்குது, அதில் தான் அந்த குழந்தை இருக்குது. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு யாரோ ஒருத்தருமே சிரிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனோட பவர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவனுக்கு ரொம்பவே பிளட் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி மயங்கியுமே விழ ஆரம்பிச்சிடறான். ஆனால் பக்கத்தில் இருந்தால் நம்ம ஹீரோவுமே வந்து காப்பாற்றிடலாம். நம்ம கிம் ஜூன் கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாமே சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த குழந்தை சாகிறதுக்கு முன்னாடி நிறைய பிளாஸ்டிக் பால்ஸ்க்கான விளையாண்டதுக்கான எவிடன்ஸ் எனக்கு லேப் ரிப்போர்ட்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு குழந்தைய ஒரு கொலைகாரன் பிளாஸ்டிக் பால்ஸ் கூட விளையாட வைக்கிறான், பெரிய ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறான் அப்படின்னா அந்த மாதிரியான இடம் எங்கே இருக்குது? ப்ளே ஸ்கூல், மால்ஸ் அந்த மாதிரி தானே. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒட்டுமொத்த டீமையுமே கூட்டு போயிட்டு அந்த மாதிரியான இடத்துலலாம் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக ஒருத்தவங்க மேலே சந்தேகமே வருது. ஸோ நம்ம கிம் ஜூன் என்ன சொல்லியிருப்பான்னா, அவன் இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துமே சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் வருதோ அவங்களோட ஃபோனையுமே வந்து இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் மேலே சந்தேகமே வரும்போது உங்களோட ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது காருக்குள்ள ஃபோன் இருக்கு, இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருக்க ஃபோனையுமே போயிட்டு தண்ணி ஊத்திடுறான். ஸோ இவன் தான் கொலைகாரன், எவிடன்ஸ் அளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனையுமே கஷ்டப்பட்டு பிடிச்சி அந்த ஃபோனையுமே தூக்கி காருக்குள்ளேருந்து வெளியே போட்டுறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அந்த ஃபோன் எடுத்து அதை போலீஸ் கிட்டேயுமே கொடுத்துட்றான். ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா அவன் இதில் பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். ஸோ அவன் உண்மையான கொலைகாரன் கிடையாது. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஹீரோ பக்கம் திரும்புது. இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிரைம் சீனை நாங்களாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ சஸ்பென்ஷன்ல இருந்த, நீ தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்த, செத்து போன பொண்ணு நிறைய பால்ஸ் கூட விளையாண்டுருக்க அப்படின்ற மாதிரிலாம் நீ சொல்லியிருக்க, ஆனால் நீ லேப் பக்கம் போகவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ப்ரைவேட் லேபில் விசாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியுது, இதில் வேற யாரோ ஒருத்தவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நினச்சி பார்க்குறான். நம்ம கிம் ஜூன் வந்து ப்ராமிஸ் கேட்டிருந்திருப்பான், என்னை பற்றின விஷயத்தை நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் இப்போ கிம் ஜூனை பற்றி இவங்க கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவ்வளோதான், அவங்களாம் வந்து கிம் ஜூனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கோமெட்ரிக் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் யார் தான் நம்புவா? அவங்களுக்குலாம் சுத்தமாக இது மேலே நம்பிக்கையே இல்லை. அவனை இந்த மாதிரிலாம் உட்கார வச்சுட்டு நீயே போயிட்டு விசாரிச்சு என்னன்னு கேளு, அவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ மட்டும் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை, நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இப்போ இதை தொட்டு உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எம்ஜனுக்கு ஹீரோ மேலே அந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. ஓ, இதை தொட்டு உனக்கு நான் என்ன தெரியுதுன்னு சொல்லணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அது தொட்டுட்டே இருக்கான். ஆனால் ஒன்றுமே பேசவே மாட்டேங்கிறான். ஹீரோக்கு இப்போ தான் புரிய வருது, ஆக்சுவலாக இந்த மாதிரி அவனோட பவர்ஸ் அவன் ரொம்ப யூஸ் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவன் யூஸ் பண்ணி அவன் சாகலாம்னு நினச்சிட்டான் போல இருக்கு. அதனால அதை விடவே மாட்டேங்கிறான். அவன் கையிலேருந்து ஹீரோ கஷ்டப்பட்டுமே எடுத்துடுறான். மித்தவங்களாம் ஒன்றுமே புரியாமல் வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கிம் ஜூன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய முட்டாளாக இருக்கீங்க, இந்த கொலையெல்லாம் பண்ணதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது, இவன் ஏன் இந்த மாதிரி பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிம் ஜூன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு நம்மளுக்குமே புரியவே இல்லை. நம்ம கிம் ஜூன் ரொம்ப ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா இல்லையா, அவனை பிடிச்சி தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் இன்வால்வ் பண்ணி விட்டதுனால நமக்கு எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் இந்த மாதிரி முடிவெடுத்துட்டான் போல இருக்கு. ஸோ அவன் நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ போலீஸ் எல்லாருமே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு வெட்டினரி கிளினிக்கை காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு ஒரு டாக்டர். ஸோ எல்லா நாய்கிட்டையுமே போயிட்டு சும்மா குட் மார்னிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாய் மட்டும் தெரியாமல் அவன் கையை கடிச்சிருது. பக்கத்துலேயுமே நர்ஸ் கிட்ட, நர்ஸ் உங்களுக்கு டியூட்டி முடிச்சிச்சுல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பேசிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அந்த நாய் சின்னதாக அவனோட கையை கடிச்சிருச்சு அப்படின்றதுனால அந்த நாயுமே வெளியே எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டுடுறான். அப்படியே கழுத்தில் காமிப்பாங்க பாருங்க, அன்னைக்கு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு கழுத்தில் மார்க் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மார்க் அப்படியே இருக்கும் அவனுக்கு கழுத்தில். கிம் ஜூனையுமே ஒரு காரில் கூட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து அந்த கொலைகாரனை எப்படி நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவனை ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த காரை இடிச்சிட்டு இன்னொரு கார் வந்து நிற்கிது. அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ நம்ம கிம் ஜூன் அந்த காருக்குள்ளேருந்துமே வெளியே வந்து உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இங்கே பாரு உன்னை நான் மாட்டி விடணும்னு எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்க. நம்ம கிம் ஜூன் இது எல்லாத்துக்குமே காரணம் என் கை தான், அது மட்டும் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன்லன்னு சொல்லிட்டு அவன் கையை சுட பார்க்குறான். ஆனால் ஹீரோ அதுலேருந்து தடுத்துடுறான். அந்த புல்லட் அவனோட கையிலுமே பட்டுருது. இங்கே பாரு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டுமே கொடு, கண்டிப்பாக உன்னையும் காப்பாற்ற முடியும் என்னையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் இப்போ நம்ம உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது, வேற ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னு போயிட்டு பார்த்தா இந்த கொலைகாரன் கொலை பண்ணவங்களெல்லாம் ஒரு ஃப்ரீசரில் அடைச்சி வைக்கிறான் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஃப்ரீசரில் அடைச்சி வைக்கணும்னா அது கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஃப்ரீசராக தான் இருக்கணும், அது ரொம்ப நல்லா யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக அது இந்த மாதிரி இடத்துக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்த ஃப்ரீசர்லாம் நம்ம செக் பண்ணோன்னா நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ஃப்ரீசர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கிம் ஜூன் வேற ரொம்ப வீக்காக இருக்கான் இல்லையா, இருந்தாலும்
அவன் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரீசராக போய் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஃப்ரீசர்லையுமே அவனுக்கு ஒரு விஷுவல்ஸ் வந்து போகுது. ஸோ கடைசியாக ஒரு ஃப்ரிட்ஜை தொடும்போது அவனுக்கு ஒட்டுமொத்த விஷுவல்ஸுமே கிளியராக வந்துட்டு போகுது. ஸோ அந்த இடத்தோட அட்ரஸ்மே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த குழந்தைய காமிக்கிறாங்க. இந்த சைக்கோ கில்லர் இருக்கான் இல்லையா, வந்துட்டு இந்த சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவனை தள்ளி விட்டுமே இந்த குழந்தை தப்பிச்சு போகிறதுக்காக பார்க்குது. கதவை பூட்டிட்டுமே ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக எந்த வழியுமே கிடையாது. உன்னை நான் நல்லா தானே ட்ரீட் பண்ணேன், நீ ஏன் கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு இவன் இங்கே சொல்ல இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ அவங்கெல்லாம் கீழேயுமே வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளோருக்கு மேலேயுமே இருக்குது. ஸோ நம்ம கிம்ஜனை கீழே உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டு மேலே தேடுறோம். ஸோ நாங்கள் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னா நீ போலீஸ்க்கு கால் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இவனை உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுமே தான் மேலே தேடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ கிம்ஜனும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறான். இல்லை நம்மளும் போயிட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அவனுமே லிஃப்ட்டில் மேலே போயிட்டு இருக்கான். ஸோ லிஃப்ட்லேயுமே இந்த சைக்கோ கில்லர் கரெக்டாக ஏறுறான். ஸோ என்ன நினைக்கிறான்னு தெரியல, அவனா லூசு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான். கிம்ஜனுக்கு அப்படி ஒரு விஷுவல் வந்துட்டு போகுது. ஸோ அவன் பார்த்துருப்பான் இல்லையா, அதுலேயுமே ஃபோட்டோ எடுத்து சிரிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது இவன் தான் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இந்த கில்லர் இல்லை, ஆமாம் நீங்கள் இந்த ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆல்ரெடி பார்க்குறான் 20th ஃப்ளோர் வந்துட்டு ப்ரெஸ் ஆயிருக்கு, நானும் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம கிம்ஜன் கரெக்டாக நம்ம ஹீரோக்கு மெசேஜுமே பண்ணிடுறான் 20th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அங்கே யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கள தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது 20th ஃப்ளோருமே கரெக்டாக வருது. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த சைக்கோ லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி இந்த ஃப்ளோரில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அந்த 20th ஃப்ளோரில் போயிட்டு செக் பண்ணுறான். அந்த குழந்தை இங்கே இருந்ததுக்கான எல்லா எவிடன்ஸுமே அவனுக்கு கிடைக்கிது. திரும்பி பார்க்கும்போது அந்த சைக்கோ நம்ம ஹீரோவையுமே குத்திடுறான். இங்கே நம்ம அப்படியே கிம்ஜனை காமிக்கிறாங்க. ஆல்ரெடி அவனையுமே அங்கே குத்தி போட்டு வந்துடுறான். ஸோ இங்கே 2 பேருக்கும் செம்மையாக ஃபைட் நடக்குது. நம்ம ஹீரோவை அந்த சைக்கோவில் போட்டு கத்தியால் நல்லா குத்தி கையை விட்டெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்கான். ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சைடு ஹெவியாக பிளட்லாம் சைட் போயிட்டு இருக்கு. அவனை கொல்றதுக்காக கத்தியெல்லாம் எடுத்துட்டு இங்கே பாரு, மனுஷங்களும் சரி அனிமல்ஸும் சரி சின்னதாக இருக்கும் போது மட்டும்தான் அழகாக இருக்கும், அது வளர்ந்ததுக்கப்புறம் நல்லாவே இருக்காது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு சரியான சைக்கோ, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் சின்னதாக இருக்கும் போது தான் அழகாக இருக்கும், அது வளர்ந்தா நல்லா இருக்காது இப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டை வச்சு தான் கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவுமே கொலை பண்ண பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளேயும் நம்ம கிம்ஜன் வந்து என்ன பண்ணுறான்னா அவனையுமே இறுக்கி பிடிச்சி அவனோட மெமரிஸ்குள்ளேயுமே போயிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த சைக்கோ வந்து சுத்தமாக விடவே இல்லை. ஸோ கடைசியாக நம்ம கிம்ஜன் அவனை பிடிச்சி கீழேயுமே தள்ளி விட்டுறான். இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும்போது அவனோட கையை பிடிச்சி ஃபுல் விஷுவல்ஸையுமே பார்க்குறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தையுமே கொண்டுட்டானா எங்கே வச்சிருக்கான் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இவங்க வந்து இப்போ 20th ஃப்ளோரில் இருக்காங்க இல்லையா, இதே பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அந்த குழந்தையுமே பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி ஃப்ரீசரில் வச்சிருக்கிறதுமே அவனுக்கு கண்ணுக்கு தெரிய வந்துடுது. அவ்வளோதான், அந்த குழந்தை வந்து இப்போதைக்கு உயிரோட தான் இருக்குது அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அந்த இடத்துக்கு கரெக்டாக போலீஸுமே வந்துடுறாங்க. போலீஸ் வந்து இந்த சைக்கோ கில்லரை பிடிச்சிடுறாங்க. அந்த குழந்தையுமே பார்க்குறாங்க, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குது. ஸோ அந்த குழந்தையுமே சேவ் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆனதுக்கு காரணம் வந்து இந்த கொலைகாரனை யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து $50,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாலர்ஸை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவில் ஏண்டா நானே உயிருக்கு போராடி வந்திருக்கேன், அவன் கத்தி எடுத்து எப்படி குத்தினான் தெரியுமா, உள்ளேருந்து குடலெல்லாம் உருவிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் இங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கான். சுற்றி இருக்கிற எல்லாரும் யாரா இவன் உண்மையை பேசுகிறானா பொய் பேசுகிறானே தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. மாதிரிலாம் சொல்லிட்டு உனக்கு இப்போ பணமா முக்கியம், பணம் கொடுத்தாங்கன்னா அதை நான் வாங்கி வச்சுக்கிறேன், முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே டிஸ்சார்ஜ் ஆக போகிறான். ஸோ இப்போ நர்ஸ்மே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நேற்று ஒருத்தர் வந்திருந்தாரு, நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தார், காலையில் தான் போனார், அது யார் உங்கள் தம்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது கிம்ஜோன் தான் பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை தேடிட்டுவே அவனோட வீட்டுக்கு போனால் அவன் ஆள் இல்லை. கால் பண்ணி பார்க்குறான், பார்த்தா கால் நாட் ரீச்சபிளில் இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது அவன் அவனோட லைஃபை தேடிட்டு வேற எங்கேயோ புதுசாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்லேயுமே போயிட்டு இருக்கான். போகிற வழியில் ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கி பார்க்குறான். பார்த்தா ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம கிம்ஜோன் என்ன மாதிரியான பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தானோ அதே மாதிரியே வேற ஒரு பெயிண்டிங்குமே இருக்குது. ஸோ இந்த படத்தை அப்படியே இங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான வேற ஒரு மூவியில் சந்திக்கலாம். டாடா பாய்.